இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ரெசிபிங்க. அதுதான் பட்டாட்டா சிப்ஸ் நூ ஷாக். பட்டாட்டா அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படின்னு அர்த்தம். நூ அப்படிங்கிறது வந்து அதோடு செய்யறது அப்படின்ட்டு அர்த்தங்க. பொட்டேட்டோ வந்து யாருக்கு பிடிக்காது? அதுவும் டீப் ஃப்ரை பண்ற பொட்டேட்டோ வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ரொம்ப கேலரி ரிச் ஃபுட் டிஷ் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சுவையான குஜராத்தி ஸ்பெஷல் பட்டாட்டா சிப்ஸ் நூ ஷாக் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாமா? பட்டாட்டா சிப்ஸ் நூ ஷாக் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3, முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பட்டாட்டா சிப்ஸ் நூ ஷாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இது இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை வந்து ஆயில வந்து நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஆயில் வந்து இப்போ ரெடியா இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது இப்போ வந்து ஸ்லோவா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து எல்லா பக்கமும் கோல்டன் பிரவுன் ஆயிட்டு நல்ல கிறிஸ்பியா வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கேலரிஸ் வந்து நோ காம்ப்ரமைஸுங்க. ஏன்னா ரிச் இன் கேலரிஸ். பொட்டேட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேஸ் வெஜிடபிள். பொட்டேட்டோவை வச்சுட்டு நிறைய திங்ஸ் பண்ணலாம். ஆனா பொட்டேட்டோ சாப்பிடுற விதத்துல சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த டீப் ஃப்ரைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒகேஷனலா பண்ற ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்காக பர்டிகுலரா பண்றதா இருந்தா நீங்க இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. டயபெட்டிக்கா இருக்கிறவங்களும் சரி, இல்ல ஃபேட் கான்சியஸ், அதாவது கேலரி வந்து கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு பொருத்தமா இருக்கிறது கிடையாது. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டா வந்து திரும்ப திரும்ப கேட்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்டிங்கான ஒரு சூப்பர் டிஷ்ஷுங்க இது. இது ஒரு பார்ட்டி இருக்கு நம்ம வீட்ல, நம்ம வந்து இந்த டிஷ் பிளான் பண்ணிருக்கோம்னா நல்ல கிறிஸ்பியா வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசிங் அப்படின்னு பண்றோம் இல்லையா, அது வந்து சுட சுட நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டர் அப்படிங்கிற கன்சிடரேஷனுக்கு நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ட்ரை சப்ஜி. நார்மலா வந்து ஒரு பார்ட்டிங்கும் போது ரோட்டிஸோ ரைஸோ நம்ம பண்ணிட்டு ஒரு ட்ரை சப்ஜி அண்ட் ஒரு கிரேவி வெரைட்டி அப்படின்ட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரை சப்ஜி கன்சிடரேஷனுக்கு நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இப்போ நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த பேனை வந்து நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி டீப் ஃப்ரைட் தானே, அதுல வந்து தேவையான அளவு எண்ணெய் இருக்கு. இதுல எதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஸ்பைசஸ் வந்து நல்ல பாப்அப் ஆயிட்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த எண்ணெய். எண்ணெய் வந்து சூடானதும் முதல்ல வந்து முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வந்து நல்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்ட பின்ன சீரகம், கசகசா,
வெள்ளை எள்ளு. இந்த எள்ளு கசகசா வந்து நல்ல பாப்பப் ஆகட்டும். ஒரு சிட்டிகை ஆஃப் மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் தூள், கொஞ்சம் சர்க்கரை. குஜராத்தி டிஷ்ஷஸ்ல வந்து எல்லா டிஷ்ஷஸ்லயுமே வந்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் சர்க்கரை இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் டிஞ்ச் இருந்தா ரொம்பவே பிடிக்கும். அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சை சாறு. ஃபைனலா ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோ சிப்ஸ். இப்போ ஃபைனலா தேவையான அளவு உப்பு. இது வந்து ஆறின பின்ன சாப்பிட்றத விட சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அந்த பொட்டேட்டோடைய கிறிஸ்ப்னஸ் வந்து கம்மி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ நம்ம டிஷ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஆல்ரெடி சூடா இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணா போதும். இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். So, சுவையான குஜராத்தி ஸ்பெஷல் பட்டாட்டா சிப்ஸ் நூ ஷாக் இஸ் ரெடி.